ஹாய் நண்பா நண்பீஸ். ஏசிகளுக்கு புதிய கட்டுப்பாடுகள்லாம் கொண்டு வர போகிறாங்க. நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இது விஷயமா ஒரு புதிய திட்டம் வந்து வகுத்துருக்காங்க. இனி ஏசிக்களில் வெப்பநிலை பார்த்தீங்கன்னா 20 டிகிரி கம்மியாகவும் இல்லை 28 டிகிரிக்கு மேலே வைக்க முடியாது. இது வந்து வீடுகள், ஆஃபீஸ் ஆகட்டும், வணிக வளாகம், இது மாதிரி அனைத்து இடத்துக்கும் இது பொருந்தும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் என்ன பயன் கேட்டிங்கன்னா, மின்சாரம் சேமிக்க முடியும், சுற்றுச்சூழல் மாசுபாடு குறையும், மின் உற்பத்தி நிலையங்களில் சுமையை குறைப்பதற்கு இந்த முடிவு வந்து எடுத்திருக்காங்க. கடந்த சில ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா ஏசி பயன்பாடு ரொம்பவே அதிகமாக இருக்குது. மாறக்கூடிய காலநிலை மாற்றம், அதிக வெப்பம் காரணமாக நடுத்தர வீடு, ஏழை வீடுகளோரும் பார்த்தீங்கன்னா இந்த ஏசி அதிகமாக பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. ஏசிகள்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா 16 டிகிரி முதல் 32 டிகிரி வரைக்கும் வெப்பநிலையை வந்து அமைக்க முடியும். ஆனால் இனி புதிய ஏசிக்கள்லாம் மென்பொருள் மூலமாக 20 டிகிரி முதல் 28 டிகிரி வரைக்கும் தான் இயங்கும் சொல்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி வந்து வடிவமைக்க போகிறாங்க. டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 1 டிகிரி வந்து இன்க்ரீஸ் பண்ணால் கூட மின்சார பயன்பாடு 6% குறையும் சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு 20 டிகிரியிலிருந்து 24 டிகிரியாக அந்த ஏசி டெம்பரேச்சரை மாற்றினா கிட்டத்தட்ட 24% வரைக்கும் மின்சாரம் சேமிக்கலாம் சொல்கிறாங்க. இந்த புதிய விதிகள்னால ஏசி நிறுவனங்கள்லாம் அவங்களுடைய மிஷின்களை புதுப்பிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. நம்ம இந்தியா தான் அந்த ஏசி பயன்பாடை பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனே இல்லாமல் போயின்னு இருக்குது. உலக நாடுகளில் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. நம்ம ஜப்பானில் பார்த்தீங்கன்னா எல்லா ஆஃபீஸ்லேயும் ஏசியை 23 டிகிரி தான் வைக்கணும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்பெயினில் பார்த்தீங்கன்னா 27 டிகிரி கீழ் வைக்க தடை போட்டிருக்காங்க. மீறினா அபராதம் உண்டான். அமெரிக்காவில் கட்டாயமாக ரூல்ஸ்லாம் எதுவும் இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா எனர்ஜி ஸ்டார் வழிகாட்டுதல் படி 25.5 டிகிரி தான் வைக்க சொல்லி பரிந்துரை பண்ணியிருக்காங்க. நம்ம சீனாவில் கவர்மெண்ட் ஆஃபீஸ்லாம் பார்த்தீங்கன்னா 26 டிகிரி குறைவாக இருக்கக்கூடாதான், மீறினா அபராதம் இருக்குது. இந்த புதிய விதியினால் கண்டிப்பாக மின்சாரம் சேமிக்க முடியும், சுற்றுச்சூழலை வந்து பாதுகாக்க முடியும், மின் உற்பத்தியில் நிலக்கரி பாவனையை குறைத்து வாயு கழிவுகளை வந்து கட்டுப்படுத்த சொல்கிறாங்க. நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வர போக இந்த புதிய கட்டுப்பாடு விஷயமா உங்களுக்கு கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.